இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2003 வெளியான ஹோம்லெஸ் டு ஹார்வர்ட் த லிஸ் முரே ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோகிராபிக்கல் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இது வழக்கமான ஒரு ஹார்ட் வார்மிங் அண்ட் பிளஸ் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இது. அதாவது ரியல் லைஃப் ஸ்டோரி, உண்மை கதை. ஓகே, அப்படி வேகமாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஆக்சுவலாக இது நடக்கக்கூடிய காலகட்டம் 1988 இருந்து 1998 வரைக்கும். இது மூடிய முதல் காட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அப்படின்னா அப்பா அம்மா வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறது, அலட்சியமா இருக்கிறது, பசங்களை ஒழுங்கா கவனிக்கிறது கிடையாது, எப்போ பார்த்தாலுமே சண்டை பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஃபில்தி பேரண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அதுல மூத்த பொண்ணு பேர் வந்து லிசா, ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து லிஸ். அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல அறிவு, நல்ல திறமை இருக்கு. இந்த மாதிரி வீடு இப்படி இருக்கிற நிலைமையை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா பேரண்ட்ஸ்க்கு தங்களுடைய குழந்தைகளை பத்தி எந்த ஒரு கேருமே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள். இந்த 2 பொண்ணுங்க சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. வீட்டு செலவுக்காக அம்மா கொடுத்த பணத்தை வந்து திரும்பி மூத்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிவாதமா கேட்கறாங்க. எனக்கு இப்போ உடனே ட்ரக்ஸ் எடுத்தாகணும், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, மண்டை பித்து பிடிக்குது, காசை கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க காசை கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் எவ்வளவோ அம்மா கிட்ட வந்து போராடுறாங்க. ஏன்னா சமைச்சு 2 நாள் ஆயிடுச்சு, நாங்க சாப்பிடவே இல்லை, சரியா சாப்பிடலன்னு சொன்னா அம்மா பயங்கரமா முண்டிக்கிட்டு நிக்கிறா. அப்பா இதை பத்தி பெருசா கேர் பண்றதே கிடையாது. ஏன்னா அவருமே போதைக்கு அடிமை தான். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. அம்மா பொண்ணுகிட்ட முண்டி போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடத்துல எமோஷனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கை கால்லாம் படபடன்னு ஆகுது, எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, நான் செத்து போயிடும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்போ இளைய பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்களே அவங்க வந்து கொஞ்சம் இறக்க குணம் அதிகமாகவே உண்டு. அம்மாவுக்கு ஏதோ ஆயிருமோன்ட்டு பயந்து போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து கொடுக்கையும் அம்மா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக ட்ரக்ஸை வேகமாக எடுக்கணும், வாங்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போகிறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி அம்மா இவ்வளோ பணத்தை கொண்டு போகிறாங்க, யாராச்சும் போகிற வழியில் வழிப்பறி பண்ணாலும் பண்ணிடுவாங்க, ஏன்னா இதுக்கு முன்னால் இப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல, ஏன்னா அவங்களுக்கு சரியாக கண் பார்வை தெரியாது, பார்வை குறைபாடு வேற இருக்கு, வாங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்பா வற்புறுத்தி கூப்பிட்டதும் அங்கேருந்து அப்பாவை கூப்பிட்டு போறாப்ல. ஆக்சுவலாக வந்து அப்பா பேர் வந்து பீட்டர். அவன் வந்து நல்ல திறமையானவன் தான், நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனா இந்த போதைப் பொருள் தான் அவனை அடிமையாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா 2 பேருமே முறப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு பார்ட்னரா ஒன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேருமே ஒன்னா இருந்து தான் இந்த 2 குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டாங்க. அப்படி அங்கிருந்து வராங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா அம்மா போதைப் பொருள் விற்கக்கூடியவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்பா சொல்றாரு நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவளை விட்டுட்டு அங்க போயிட்டு அம்மா கிட்ட பேசி 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ட்ரக்ஸை வாங்கிட்டு இருக்கிறாங்களா. இங்க இருந்து பாக்குற பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி, அதுல மிஞ்சி போனது இருக்கு. இருக்கிற பசில வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க 2 பேருமே ட்ரக்ஸ் வாங்கிட்டு ஒன்னா சேர்ந்து போறாங்க. கட் பண்ணா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அம்மா செம்ம போதையில வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பா கூட போதை எடுக்கல, ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் இந்த சத்தத்தை கேட்டு சோசியல் சர்வீஸ்ல இருந்து கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க போல. சோ இது ஒரு முறை 2 முறை கிடையாது, பல டைம் ஆயிருக்குது போல. சோ அதனால அங்க இருந்து வந்து போதையில கத்தக்கூடிய அம்மாவை கட்டி போட்டு அங்க இருந்து அவங்களை சரிப்படுத்துறதுக்கான மறுவாழ்வு மையத்துக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா ரொம்ப அலட்சியமா இப்படி போதைக்கு அடிமையா இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகுறது, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோசியல் சர்வீஸ்ல இருந்து ஒரு லேடி போலீஸ்லாம் வந்து அம்மா பிடிச்சி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்பாவுக்கும் பயங்கரமான வார்னிங், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீடு ஒழுங்கா இருக்கணும் அண்ட் வந்து இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 குழந்தைகளும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஃபோஸ்டர் ஹோம்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஒழுக்கம் கெட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைகள்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு தங்க இடம்லாம் கொடுத்து வச்சு கவனிச்சுப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தா வந்து சொல்லி மிரட்டுறாங்க. அம்மா இந்த மாதிரி கட்டி போட்டு கூப்பிட்டு போறாங்கல்ல, அதை பார்த்து அம்மா என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு சின்ன பொண்ணா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் அம்மா கிட்ட போகணும்ட்டு அடம் பிடிக்கிறா. எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியாத வயசு தான். அப்புறம் அங்க இருந்து அம்மா கூப்பிட்டு போயிருந்தாங்க. சோ அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, அவளுக்கு எப்போதுமே ஆறுதலா இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஈவா. கட் பண்ணா ஸ்கூலுக்கு வரா. வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு 4-5 நாள் தான் ஸ்கூலுக்கு வருவா. ஆனா நல்லா படிப்பா. ஒழுங்கா உடுத்த துணி கிடையாது, தன்னை பேணி பாதுகிறதுக்கான எந்த ஒரு அத்தியாவசியமான பொருள் வீட்டுல கிடையாது. உடம்பெல்லாம் சுரி சிறங்கு தலையிலாம் வந்து பாத்தீங்கன்னா பெயின் தொல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறதுனால கூட படிக்கிற பசங்கலாம் கலாய்க்கிறது உண்டு, தூக்கி ஏதாச்சும் ஒன்று எரிது உண்டு. ஆனா இவ படுக்க உட்காந்துருக்கிறா. அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் போல வந்ததுமே வந்து இன்னைக்கு டெஸ்டா, ஸ்கூலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிற, உனக்கு என்ன டெஸ்ட்டை பத்தி தெரியும் சொல்லிட்டு டீச்சர் வந்து இந்த கொடுத்த கொஸ்டின் வந்து வாங்கினாங்க. இல்ல இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு, நான் முடிச்சிடும் அப்படின்ட்டு சொல்றா. என்னடா இது ஸ்கூலுக்கே 1 மாசம் கழிச்சு வந்திருக்கிறா, டெஸ்ட்லாம் சிம்பிளா இருக்குன்னு பார்த்த உடனே சொல்றாளே, சரி அப்படின்ட்டு டெஸ்ட் எழுத விடுறாங்க. அவளும் எழுதி முடிச்சுட்டு அங்க இருந்து எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அப்படி வந்ததுமே மேம் கேட்கறாங்க, எதுக்கு நீ ஒழுங்கா வர மாட்டேன்ற, நல்லா படிக்கிற, உடுத்த உனக்கு வேற துணி இல்லையா, ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா வர வேண்டியதானே அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ, எங்க தன்னுடைய அம்மாவால தான் நம்ம இப்படி இருக்கிறோம், தன்னுடைய பேரண்ட்ஸால தான் இப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு மத்தவங்க பேரண்ட்ஸை பத்தி ஏளனமா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால இல்ல ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க வந்து சரி ஓகே இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு உடுத்தக்கூடிய கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய துணிகள் வச்சிருப்பாங்க போல, அதை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இவ எழுதின டெஸ்ட் பேப்பரையும் கொடுக்குறாங்க. பாருங்க, பார்த்தா 100க்கு 100 வாங்கியிருக்கிறா. நீ ஸ்கூலுக்கே 1 மாசம் கழிச்சு வந்திருக்கிற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்கிறப்ப தான் சொல்றா, எங்க வீட்டு பக்கத்துல ஈவான்ட்டு ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க இந்த குப்பைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேல்யூபிள் திங்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றது உண்டு. அப்படிதான் எனக்கு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா புக் வந்து கொடுத்தாங்க. அந்த புக்ல தான் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டேன் கத்துக்கிட்டேன்னு வந்து சொல்றப்போ டீச்சருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. நல்லா திறமையா இருக்கிற, படிக்கிற, வீட்டுல
வயசுல நீ ஸ்கூலுக்கு வராத டைம் கூட உட்காந்து படிக்கிறியா? இங்க பாரு லிஸ், இனிமேல் நீ டெய்லி ஸ்கூலுக்கு வரணும், கண்டிப்பா நீ வரணும். ஏன்னா அப்பதான் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைஞ்சு போகும். உன்னுடைய அப்பா அம்மா தான் இப்படி ஒழுங்கில்லாம போயிட்டாங்க, நீ அப்படி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, நான் சோசியல் சர்வீஸ்க்கே கால் பண்ணி நான் மேட்டர் சொல்லிடுவேன். அப்புறம் வந்து உன்னை தூக்கிட்டு ஃபோஸ்டர் ஹோம்க்கே கூப்பிட்டு போயிடுவாங்கன்ட்டு இவங்க சொன்னதும் நான் மிரட்டல சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு அப்படியே அங்க இருந்து அந்த டெஸ்ட் பேப்பர் வாங்கிட்டு இவகிட்ட அந்த என்சைக்ளோபீடியா கொடுத்த அந்த பாட்டி இருக்கிறாங்களே அந்த பாட்டிகிட்ட வந்துட்டு காட்டுறா, பாட்டி பாட்டிங்க பாருங்க, நான் இன்னைக்கு நீங்க கொடுத்த புக்கை வச்சு நான் வந்து 100 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லிட்டு உங்க அம்மா வந்திருக்கிறான்னு சொன்னதும் அம்மா வந்திருக்கிறாங்களா, வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அங்க இருந்து சந்தோஷமா அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மாக்காரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறா. அம்மா அம்மாங்க பாருங்கம்மா, நான் இந்த மாதிரி 100 வாங்கியிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி காமிச்சா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இது ஆயிடுச்சு போல, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்ல தான் சொல்றாங்க. அப்போ வந்துட்டு எதுக்குமா அப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னு கேட்குறப்போ இனிமேல் அம்மா வந்து போதைப் பொருள்லாம் எடுக்கக்கூடாது, ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன், நம்ம தாத்தா வீட்டுக்கு நான் போகலான்னு இருக்கிறேன்ட்டு வந்து அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படி சொல்கிறீங்க? அப்போ அப்பா என்ன பண்ணுறது, அவர் பாவம் தானேன்னு சொன்னா, இல்லை நான் இங்கே இருந்தேன்னா நானும் வந்து போதைப் பொருள் எடுத்து கெட்டு போயிடுவேன், என்னால் இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது, உங்கள் அக்கா கூட வாரன்னு சொல்லிட்டா நீனும் பேக் பண்ணி கிளம்பலான்னு வந்து சொல்லிட்டு எதுக்குமா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதான் தங்கம் இந்த மாதிரி அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த வயசுல எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு பெருசா தெரியாது, பட் அந்த புக் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. எப்படி உங்களுக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னு பார்த்தோம்னா இவங்க போதை தான் காரணம். ஆக்சுவலா அந்த சிரிஞ்சு இருக்கு தெரியுமா, அதோடைய நீடில் யாரோ யூஸ் பண்ணி அந்த நீடில் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் வந்து எய்ட்ஸ் தொற்று இவங்களுக்கு பரவி இருக்கு. ஸோ அதனால இனிமேல் அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்க கூடாது, அவங்க உயிருக்கே ஆபத்து. இதை பத்தி சொல்றப்போ அப்படியே ரொம்ப இவளுக்கு வேதனையா எடுத்து அம்மாக்கு எதாகாது, அம்மா நீண்ட நாள் உயிரோட இருப்பேன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்ட்டு என்னதான் சமாதானப்படுத்தினாலும் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி நான் கிளம்புறேன், நீ வரனா திங்ஸை பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலா அப்பாவை விட்டு இவளுக்கு வரதுக்கு மனசே இல்லை. அம்மா போனதுக்கு அப்புறமா சாப்பாடை பாருங்களேன், பிஸ்கட்ல தண்ணியை ஊற்றி அதுதான் சாப்பாடு. அப்படி சாப்பிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து சோசியல் சர்வீஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்து பார்த்தா வீடு அலங்கோலமா இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க, அம்மா எங்க போனாங்க, அக்கா எங்க போனாங்கன்னு வந்துட்டு கேட்டா அம்மாவும் அக்காவும் வந்து தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க. சரி உங்க அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவனும் இன்னும் பொறுப்பில்லாம தான் இருந்துட்டு இருக்கிறான். வீடும் இந்த மாதிரி இருக்கிறதுனால சரி இந்த இடம் உனக்கு வாழ தகுதி இல்லாத ஒரு இடம், நீ ஸ்கூலுக்கு வர மறுபடியும் ஒழுங்கா போகலையாமே அப்படின்னு சொல்லிட்டு வா உன அந்த கவர்மெண்ட் ஃபோஸ்டர் ஹோமுக்கே வந்து அனுப்புறேன்ட்டு கூப்பிட்டு போறேன்ட்டு சொல்றப்போ அந்த வயசுல திடீர்னு நம்மள வீட்டுல இருந்து பிரிச்சு எங்கேயாச்சும் நான் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்க்கிறேன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி சொல்றப்போ இவளுக்கு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்றா. ஆனா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு இல்ல நீ போமா, இங்க இருந்தா வந்து நீ சரியா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறான். அங்கிருந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது பாருங்க. அப்படி போகும்போது கூட அவன் என்ன பண்றான்னு தெரியுமா, அந்த ட்ரக் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எடுத்து அந்த ஸ்பூனு, அந்த மெழுகுவர்த்தி, அப்புறம் அந்த சிரெஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் அழுதுகிட்டே அங்கிருந்து நம்ம பொண்ணு போறா. அப்படி வந்து அந்த பேரண்ட்ஸ் ஒழுங்கில்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த இடம் தான். அந்த இடம் பயங்கர மோசம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே வந்து வளர்ந்த விதம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அராத்துங்களா தான் இருக்கிறாங்க ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குதுங்க. இவளுக்கு அங்கே போனதுமே பாத்ரூம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலைகள் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது போக கூட்டா சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து சின்ன குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இங்க இருந்து முதல்ல நம்ம எப்படியாச்சும் போகணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறா. சாப்பிடும்போது ஏதாச்சும் ஒன்று பண்றது, கொட்டி விடுறது, வேதனைப்படுத்தி சிரிக்க வைக்கிறது, புள்ளி பண்றதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனுபவிச்சு இவளுக்கு ஒரு நரகம் மாதிரி இங்க ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் அப்படியே போகுது. அப்புறம் போக போக 4-5 வருஷம் அங்கேயே சமாளிச்சிருந்தா. அப்படி கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோன் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ டீனேஜ் வயசு. இப்போ ஃபோஸ்டர் ஹோம்ல இருந்து அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரா எங்க வராங்கன்னா அம்மா இருக்கக்கூடிய தாத்தாவுடைய வீட்டுக்கு தான் வராங்க. அப்படியே வராங்க பாருங்க. தாத்தா ஏத்தாப்புல தான் வரான். தாத்தா வந்து இருக்கிறதுலே ஒரு கேவலமான ஒரு கேரக்டர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவன் பண்ணியிருப்பான். அது சொன்னா நமக்கே வந்து என்னடா இது என்ன குடும்பத்துல இருந்து இந்த பொண்ணு வந்திருக்கிறாளே அப்படின்னு தோணும். ஆனா அது சொல்லல. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணவன் தான் இந்த தாத்தன். நம்ம லிஸ் வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஹோம்ல இருந்ததுக்கு அப்புறமா நம்ம லிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுத்தமா இருக்கிறதுலாம் நல்லாவே கத்துக்கிட்டா. அங்கிருந்து அக்கா வராங்க. அக்காவும் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க போல. உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ண போ அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. அம்மா எப்படி 4-5 வருஷமா அந்த எய்ட்ஸ் நோய் வச்சுட்டே சர்வை பண்ணியாச்சு. பொண்ணு வந்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 4-5 வருஷத்துல 2-3 டைம் தான் வந்து பார்த்துருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீட் பண்றாங்கல்ல, அவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு சரி வா வெளியே போகலான்ட்டு வெளியே கூப்பிட்டு வராங்களா. அப்படி பேசிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வராங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம லிஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட ரொம்பவே மாறிட்டா. உட்காந்து அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி சிரிச்சு பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் அவங்க லைஃப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த போதைப் பொருள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம லிஸ்க்கு ஓரளவுக்கு சின்ன வயசா இருந்து விவரம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த டைம்ல 2 பேருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல, அந்த தருணங்கள் தான் எடுத்து பேசுறாங்க. ஸோ
அம்மா கிட்ட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சு பேசுகிற அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அம்மா ட்ரக்ஸ் எதுவும் எடுக்கல, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்படி உட்காந்து பேசுகிறப்போ சரி அப்பா வந்து பேசினாரா என்ன ஆனாரு அப்படின்னு கேட்குறப்போ அப்பா இந்த 4-5 வருஷத்தில் வந்து சரியாக கான்டாக்ட் எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணி வேற எங்கேயோ போயிட்டாரு போல. அப்பார்ட்மெண்ட் காலி பண்ணிட்டாரா? அப்போ என்னுடைய திங்ஸ் என்னுடைய என்சைக்ளோபீடியா புக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்போ சாரி லீஸ், அதை நானும் அப்பாவும் சேர்ந்து பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டோம், அது அந்த டைமில் நாங்கள் கேர் பண்ணிக்கல அப்படின்னு சாதாரணமாக அலட்சியமாக சொல்கிறா. கோபத்தை ஏற்படுத்துது. பட் அப்படி கம்முன்னு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கிறப்போ சரி ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, அம்மா அங்கே பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் இவரும் வெயிட் பண்ணி பார்க்குறா. அப்புறம் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு பார்ல ஜம்முன்னு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக அம்மா திருந்தவே இல்லை. சிரிஞ்சில் இருந்து அப்படியே கிளாஸ்க்கு மாறிக்கிறாங்க. ஐ மீன் வந்து ஆல்கஹால் தான் அப்போ அடிக்ஷனில் இருக்கிறாங்க போல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போதை தேவை தாங்க, அதை தான் அவங்க சர்வை பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க திருந்த மாட்டாங்கன்னு பார்க்குறா. ரொம்ப கஷ்டமும் ஆயிடுது. ஆல்ரெடி அவங்க ஹெச்ஐவி இருக்கு. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதுனால சீக்கிரமாக அவங்க உயிருக்கு ஆபத்துன்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறா. வீட்டுக்கே போகாமல் என்ன பண்ணுறான்னா அன்னைக்கு நாள் இரவு அவங்க பழைய அப்பார்ட்மெண்ட் பின் வழியாக ஏறி போயிட்டு பார்க்குறா. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அந்த வீடு வேற லாக்ல இருக்குதா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ கட் பண்ணா அப்படியே ஒரு புது ஸ்கூல் 9th to 10th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஸ்கூல் போல. அந்த ஸ்கூலுக்கு வரா. எல்லாருமே புதுசு தான், யாருமே தெரியாது. ஸோ முன்ன மாதிரி கிடையாது, கொஞ்சம் பருவமான பொண்ணாயிட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அமைதியாக போய் உட்காந்துக்கிறா. டீச்சர் வந்துட்டு கிளாஸ்லேயே உன் பேர் என்னன்ட்டு வந்து பார்க்குறப்போ எலிசபெத்னு தெரிய வருது. ஆனால் எலிசபெத்னு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா கோவப்பட்டா தான் அந்த நேமை சொல்லி கூப்பிடுவாங்க, அதனால எனக்கு பழசு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம் லிசனே சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னா. எலிசபெத் அப்படிங்கிறது இங்கிலாந்து குயினோட பேருமா அப்படின்னு சொன்னா. இல்லை வேணான்னு சொன்னா அவங்க வந்து நான் அப்படி கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு பொங்கி எழுந்துட்டு சொல்றா, மேம் அதான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, லிசனே சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அடாவடியா பேசுற மாதிரி பேசுறா. ஆமா, இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு மாதிரி அராத்துங்க மாதிரி தான் பேசுதுங்க. டீச்சருக்கே வந்து ஆர்டர் போடுற மாதிரி தான் சொல்லுதுங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கிறிஸ். பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அப்புறம் கிளாஸ் முடிச்சு 2 பேருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே நல்லாவே சிங் ஆயிடுது. காரணம் 2 பேருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். 2 பேருடைய பேரண்ட்ஸும் சரி கிடையாது. ஆமா, கிறிஸோட வீட்லயும் வந்து அவங்க அப்பா அம்மா சரி கிடையாது போல. நல்லா ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அந்த சேரெல்லாம் விட்டு எரிஞ்சு நல்லா ஜாலியா அவங்களுக்கு முதல் நாளே நல்ல ஒரு வைப் கிடைக்குது. நல்லா சிரிச்சு பழகக்கூடிய ஒரு கேரக்டர் லிஸுக்கு வந்து கிடைச்சு போயிருது. அப்படி இதுல இருந்து ஒரு 2-3 மாசம் கடந்து போகுது. இப்போ லிஸோட வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றாங்க. அது அங்க வந்து ஒரு பழக்கம். ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் வச்சு நம்ம படிக்கிறோம்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போகணும், அடுத்தது உங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடா போய் குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க போல. அப்படிதான் நம்ம ஹீரோன் வீட்டில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா எங்க தாத்தா 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அவங்க வரத்துக்குள்ள நம்ம எப்படியாச்சும் படிச்சு முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. ஒரு பையன் போய் பார்க்கறான். பார்த்தா அந்த கேப் வழியா பார்த்தா இந்த மாதிரி ஒரு லேடி குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வாமிட் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே பார்த்தா அவங்க அம்மா தானே. கதவு திறந்தது செம்ம போதை, போதையில் இருக்கிறாங்க, கண்ணு முனே தெரியல. அங்கிருந்து வரும்போதே ஏதோ பிரச்சனையை கொடுத்து அழுதுகிட்டே வராங்க போல. அண்ட் வீட்டுக்குள்ளேயும் வந்து கக்கிருந்தாங்க பாருங்க. அவ்வளவுதான். இந்த பசங்க பார்த்ததுமே சட்டு புட்டுன்னு அங்கிருந்து கிளம்ப. அப்புறம் இவ தான் அம்மா வந்து குளிப்பாட்டுறா. குளிப்பாட்டிட்டு இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு ஒழுங்கான அம்மாவா இருக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. சரிமான்ட்டு அந்த போதில் வந்து சொல்ல சரிமான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சகிச்சு அவங்கள வந்து குளிப்பாட்டி நீட்டா தூங்க வைக்கிறா. எல்லாரும் போயிட்டாங்க, கிறிஸ் மட்டும் தான் போகல. அப்பதான் 2 பேருடைய சோகங்கள் பத்தி பேசிக்கிறாங்க. சின்ன குழந்தையில இருந்து நம்ம கிறிஸ் படுற கஷ்டம் அண்ட் இவ படுற கஷ்டம், பேரண்ட்ஸ் எதுக்காக எப்படி இருக்கிறாங்க, நம்ம எதிர்காலத்தை பத்தி அவங்க நினைக்கவே இல்லைல்ல, நம்ம வாழ்க்கை தானே பாதிக்கப்படுது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சிகரெட் ஒன்று பத்த வச்சு அதை கையில வந்து இருக்கிற கோபத்துல சூடு போட்டுக்கிறா. இவ தான் போயிட்டு என்ன லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கிற, நீ பேசாம போ, இங்கே இருந்த நம்ம 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நொட்டுவாங்க அப்படின்ட்டு அங்க இருந்து தாத்தா இதை கேட்டு வரான். இதெல்லாம் சத்திரமா வர போறவங்களாம் தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்றப்போ இவ தாத்தா பேசுறா. அவ ரொம்ப பாவம், அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, நீ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, கிளம்பு அப்படின்ட்டு கிளம்ப ரொம்ப கத்துறானா. நம்ம ஹீரோனை வந்து கோவப்பட்டு அங்க இருந்து கிறிஸ்த கூப்பிட்டு வந்துருந்தாங்க. வந்து எங்க போறது என்ன பண்றதுனே தெரியல. கிறிஸ்க்குமே அவ வீட்டுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை. சரி வா எங்கேயாச்சும் போய் நம்ம ரோட்டு ஓரத்துல போய் தங்கலாம், அதுவும் வயசு பொண்ணுங்க அப்படி பேசிட்டு போகுது பாருங்க. ஆக்சுவலி இது உண்மையான கதை தானே. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை பிடிக்கிறாங்க. திருட்டு ட்ரெயினை பிடிச்சி அதுல தூங்கிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல எங்கேயோ போய் உட்காந்து போர்வை போத்திக்கிட்டு பிச்சைக்காரங்க மாதிரி உட்காந்து பிச்சை எடுத்து அதில் வர காசுல சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்டில் தெரியாமல் பின்வழியாக ஏறி அவங்க கூட வந்து தங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட கொஞ்சம் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு ஸோ கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு பட் ஸ்கூலுக்கு மட்டும் அவங்களால போக முடியலை.
ஆனால் இருந்தாலுமே லிஸ் வந்து கிடைக்கிற கேப்ல வந்து ஸ்டடி சம்பந்தமா படிக்கவும் செய்யறா. ஏன்னா படிப்பு தான் அவருடைய பிரதான விஷயமா பார்க்கப்படுது. வயசு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கல்ல, அப்படியே நாட்களை கொஞ்ச நாள் போக்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் திருடுத்து நம்ம பொருட்களை ஆட்டையை போட்டு அப்படி சாப்பிட்றது, அப்படி ஒரு நாள் தெரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து அவங்களை துரத்துறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து இப்படியே போகுது. சரி ஒரு நாள் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிறிஸும் இவ்வளோ வந்து அப்படி படிக்கட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அம்மா வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ வராங்க. வழக்கம் போல பயங்கரமான போதை, அதில் வர கண் பார்வை அவங்களுக்கு சரியா தெரியாதுல்ல. கதவு பக்கத்தில் நின்று தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இவ தான் போய் பிடிச்சி கை தாங்களா கொண்டு பெட்டில் படுக்க வைக்கிறா. அவங்களுக்கு கை கால் இதெல்லாம் உதறல் கொடுக்குது. அதுக்கு காரணம் அடிக்ஷன் தான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நோய் வேற இருக்குதா. பொண்ணு எத்தனால எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் ஸ்டே பண்ணாமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. ஸோ அன்னைக்கு தாத்தா இந்த மாதிரி என்ன அடித்து வெளியே பற்றிட்டாருன்னு சொல்கிறப்போ அப்படியா அப்படின்ட்டு அவங்க கோவப்படுறதுக்கோ இல்லை எமோஷனலாக ஏதாச்சும் சொல்கிறதுக்கோ அந்த நிலைப்பாடுலேயே இப்போ அவங்க இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட கடந்து போயிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. வயிற்று பசியை போகிறதுக்காக தான் எங்கேயாச்சும் ஊட்டிக்கிட்டு பேட்டிக்கிட்டு அஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு அலையிறாங்க. கொஞ்சம் கவலைகள் மறந்துருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வழக்கமாக குடிக்கக்கூடிய பாருக்கு வரா. சரி வீட்டுக்கு போனால் தான் தாத்தா ஏதாச்சும் சொல்லுவாருன்ட்டு பாருக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மா நேற்று காலையில் இறந்து போயிட்டா, உனக்கு விஷயம் தெரியாதாமான்னு கேட்குறாங்க. அப்படியே உடஞ்சி போயிட்டா. இவருக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஸோ நாளைக்கு தாம்மா இறுதி அஞ்சலி, நீ போய் நாளைக்கு கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இடியை இறக்குன மாதிரி ஆக அங்கேருந்து அழுதுகிட்டே டெரஸில் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கிறா. என்னதான் அவங்க அம்மா அலட்சியமாக இருந்தாலும் அம்மா தானே, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி அஞ்சலி. ஒரு அனாதை பொண்ணத்தை அடக்கம் பண்ணுற மாதிரியான ஆட்கள் தான் நிற்கிறாங்க. யாருமே கிடையாது. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அக்கா. அந்த காஃபின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சட்டு புட்டுன்னு பண்ண ஒரு உட்டாலான ஒரு காஃபின் மாதிரி தான் இருக்குது, ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்குது. அந்த பெட்டியில் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக எதுவுமே கிடையாது, ஏனோ தானு தோணி இருக்கிறாங்க. சீக்கிரமான அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய வெட்டியான் சொல்கிறான். அப்போ அக்கா கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ரீஸ்ட் யாருமே கிடையாதா, முறையாக எதுவுமே பண்ண மாட்டீங்களான்ட்டு வந்துட்டு அக்கா கேட்குறாங்க. லிசோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் பாபின் ஒன்று உண்டு, அவனும் ஒருத்தன் கேட்குறான். அவள் வெட்டியா சொல்கிறாப்ல, இந்த மாதிரி ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு தொற்று வியாதியில் இறந்து போனவங்களுக்கு சர்ச்சில் இருந்து யாருமே ப்ரீஸ்ட்லாம் வர மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னதும் தாத்தா சொல்றாரு, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் முறையா பண்ணி என்ன தான் போகுது, சட்டு போட்டு மூடுப்பா அப்படின்ட்டு அங்கிருந்து வெடுக்கிட்டு அக்கா கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாரு. அந்த ஈவா பாட்டியும் வந்திருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் கூறிட்டு அவங்களுடைய அங்கிருந்து போயிருந்தாங்களா. அப்புறம் கிறிஸ் அந்த காஃபின்ல முறையா ஏதாச்சும் ஒன்று எழுதி வைக்கலான்ட்டு ப்ராப்பரா ஏதாச்சும் இருக்கட்டுமேன்ட்டு அவங்கள பத்தி அந்த காஃபின்ல எழுதி வச்சுட்டு சரி வா இதுக்கு அப்புறம் என்ன பண்றது போகலாம் அப்படின்னு சொன்னா எங்க போறது அப்படின்ட்டு லிஸ் கேட்கிறா. ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்ம அப்படி ஃப்ரெண்ட்ஸோட வீட்லயோ தெருக்குலையும் தூங்க முடியும் அப்படின்ட்டு கிறிஸ் வந்து கேட்டு நம்ம பேசாம அந்த ஃபோஸ்டர் ஹோமுக்கே போயிடலாம், வேற என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அங்க நான் வர மாட்டேன்ட்டு இவ ரொம்ப அடம்பிடியா சொல்றா. கிறிஸ் எவ்வளவு கெஞ்சி பாக்குறா, ஆனா நான் வரவே மாட்டேன்னு சொல்ல, சரி போ நீ எங்கேயும் போய் தங்கிக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்க பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா போயிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸையும் உள்ள இறக்கி வச்சுட்டு மூடுறதுக்கு முன்னால அம்மா பிரிய முடியாம ரொம்ப கஷ்டமா அந்த பாக்ஸ் மேல போய் படுத்துக்கிறா. அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல, அதுக்குள்ளேயே பாக்ஸ் எல்லாம் மூடிட்டாங்கல்ல அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கு. தனக்குன்னு இப்ப யாருமே இல்லையே, எங்க போறது என்ன பண்றது, அப்பா எங்க போனாருன்னே தெரியல. தாத்தாவும் அக்கா இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து இவளை பெருசா கேர் பண்றதே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி உடஞ்சி மேல படுத்துக்கிறா. அப்புறம் அவங்களும் சொல்றாங்க, பாப்பா நேரம் ஆயிடுச்சு, நாங்க சட்டு புட்டுன்ட்டு மூட்டு கிளம்பணும் மேல வரியான்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்து எஞ்சி அவப்பா அடுக்க போறா. எங்க போறதுன்ட்டு விடையே தெரியல. அப்படியே ட்ரெயின்ல உட்காந்துட்டு வாரா. நமக்குண்டு யாருமே கிடையாது, ஆனா படிப்பை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. படிப்பு மட்டும் தான் நமக்கு முக்கியம். இனிமேல் இந்த தெருவோரங்களை சுத்திக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து நம்ம படிப்பு மேல கவனத்தை செலுத்தும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து நேரம் எங்க வராங்கன்னு பார்த்தா நம்ம ஈவா பாட்டி வீட்டுக்கு தான் வரா. ஸோ அவங்க பார்த்து பரிதாபப்பட்டு அவளுக்கு அடைக்கலமும் கொடுக்குறாங்க. இப்போ இதுல இருந்து 2-3 மாசம் கடந்து போயிடுது. ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறது இல்லை, ஆனா வேற ஒரு இன்ஸ்டிடியூட்க்கு வரா. அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நாங்க அட்மிஷனுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றப்போ, அட்மிஷனா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 3 வாரம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆக போது கிட்டத்தட்ட, இப்போ அட்மிஷன் சொல்லிட்டு வந்து நிற்கிற, கண்டிப்பா சார் வந்து சேர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்றப்போ இவ வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்றா. அவன் நிலைப்பாட்டை கொஞ்சம் எடுத்து சொல்றா. கொஞ்சம் பரிதாபப்பட்டு சரிமா அப்படின்ட்டு அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி உட்காரு, சார் வருவார் நீனே பேசிக்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படி உட்காந்து வெயிட் பண்ணி அந்த கொஸ்டின் சம்பந்தமா எழுதிட்டு இருக்கிறா. பாருங்க பெரிய எஸ்ஐ மாதிரி எழுதிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இது என்ன இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊர்லாம் எப்படி 10th முடிச்சு சின்ன கேப் விட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 12th முடிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்க்கு போயிட்டு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி அது டைரக்டா எக்ஸாம் எழுதுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி 4 வருஷம் கோர்ஸ், 4 வருஷம் ஹை ஸ்கூல் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 வருஷத்துல இவ முடிக்க போறா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாததுனால இவ வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் படிச்சுட்டு இருக்கா. அண்ட் இந்த 1 வருஷமும் வேஸ்ட் ஆயிருச்சுல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம குயிக்கா இந்த ஹை ஸ்கூலை முடிச்சுட்டு நல்ல ஒரு காலேஜ் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம வாழ போற நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டணும், வாழ்க்கையில முன்னேறணும், பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பொண்ணு அம்மா இறந்த இந்த கடந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு முடிவெடுத்து ஒரு பேம்ப்ளெட் பார்த்து தான் இந்த இன்ஸ்டிடியூட் வந்திருக்கிறா போல. முன்னால தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிருப்பா. எக்ஸாக்ட்லி 12th ஃபெயில் படத்துல அந்த ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு முடிவெடுப்பாரு தெரியுமா, அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பெருசா சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க வந்து உட்காந்து எஸ்ஏ எழுதிட்டு இருக்கா.
சரியா உள்ள வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. அப்புறம் கிளாஸ் முடிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த சார் வராரு. அவர் பேர் வந்து டேவிட். அவர்கிட்ட போய் பேச போற. ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட வந்து சொல்றப்போ அட்மிஷன் 1 மாசம் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறா. அதுக்கப்புறம் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபில் பண்ண அந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் பாக்குறாரு. அப்படின்னா பெருசா இருந்துட போகுது அப்படின்னு வந்துட்டு இந்த பொண்ணை பத்தி வாழ்க்கையை பத்தி கேக்குறாரு. இப்ப சொல்றா பாருங்க, எல்லாத்தையும் சொல்றா. அவ லைஃப்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணா, அவங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு போதை பழக்கத்தில் அடிமையானாங்க, 2 மாசத்துக்கு முன்னால அவங்க அம்மா எய்ட்ஸால இறந்து போனது, இது எல்லாத்தையுமே அவ எவ்வளவு பாதிக்கப்பட்டது, தெருக்கள் தூங்கினது, தங்க இடம் இல்லாம சுத்திட்டு வந்தது, இது எல்லாத்தையுமே சொல்லி என் வாழ்க்கையில நான் எப்படியாச்சும் சாதிக்கணும் சார், ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணி ஆகணும், எனக்குன்ட்டு இப்போ யாருமே கிடையாது, ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிற ஒரு துடிப்புல தான் வந்திருக்கிறேன்ட்டு இந்த மாதிரி சொல்லி கேட்டதும் இந்த பொண்ணு கண்ணில் ஏதோ ஒன்று பெருசா சாதிக்கணும்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல் மார்க் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நல்லா படிக்கிற பொண்ணுன்ட்டு தெரிஞ்சு போகுதா. ஓகேமா கண்டிப்பா நான் சேர்த்துக்கிறேன், ஆனா உனக்குன்ட்டு கார்டியனா இருப்பாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு வா, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இவளுக்கு வந்து வயசு 17 தான் ஆகுது. 18 ஆனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயமா அவளால் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ 16 வயசு அப்படிங்கிறதுனால கார்டியனை கூப்பிட்டுவான்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இருக்கிறது அப்பா மட்டும் தான். ஸோ அதனால அப்பாவை தேடி அலைஞ்சி கடைசியாக அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷெல்டர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன இடம்னு கேட்டிங்கன்னா சொல்றேன். ஸோ அப்பாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே வந்து கூப்பிட்டு வரும்போதே சொல்றா, இந்த மாதிரி அப்பா ஒரு பொறுப்பான வேலைக்கு போறேன்னு சொல்லுங்க, நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்க, என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கப்பா, பொய் சொல்லுங்கப்பான்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு அவரும் கூட வந்து பேசுறாரு. பேசுறப்பவே கொஞ்சம் தடு மாறி வந்து கொஞ்சம் உளறி போறாங்க. சோ முதல் விஷயம் வீடு எங்க இருக்கு, என்ன வேலை பாக்குறீங்க, அப்புறம் டெலிபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றப்பவே கொஞ்சம் சொதப்புற மாதிரி போகுது. டேவிட்க்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பெருசா வந்து அவருக்கு டவுட் இல்ல. ஏன்னா ஃபேக்கான கார்டியனை கூப்பிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஓகே உங்க பொண்ணை நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசி அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரும் மூச்சே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தேங்க்ஸ் டேட் அப்படின்ட்டு வந்து சொல்லி பேசிட்டு அப்பதான் அப்பா வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறி போயிருக்கிறாருல. அப்பா சின்ன வயசா இருக்கும்போது நீங்க எவ்வளவு டேலண்ட் தெரியுமா, உங்களுக்குள்ள எவ்வளவு நாலேஜ் இருக்கும் தெரியுமா, உங்களை பார்த்து அப்படியே அட்மையர் ஆயிருக்கிறேன், ஆனா போதை தான் உங்களை அடிமையாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டாட்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறா. ஆமா எதுக்காக நீங்க ஷெல்டர்ல இருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கிறப்போ நோயாளிகளுக்கு மட்டும் தானே ஷெல்டர் இருக்கும், ஸோ எனக்கும் நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்கு. அதே விஷயம் தான் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இவருக்கும் சிரிஞ்சு அந்த நீடில் மூலமா தான் பரவிருக்கு போல. அதனால தான் நான் ஷெல்டர்ல இருக்கிறாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தா. பயப்படாத, அப்பாவும் கண்டிப்பா உன் கூடவே இருப்பேன், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் அமைஞ்சு போயிட்டாங்கன்ட்டு நீ பலமுறை வருத்தப்பட்டுப்பன்னு தெரியுது, ஆனா இருந்தாலுமே ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்ட்டு நீ படிக்க போற தெரியுமா, நினைச்சு சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ சாதிப்பலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப எமோஷனலா பேருதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூடான சுவையான பானிபூரி போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அப்படியே உடஞ்சி அழுறா. நமக்குன்னு இருக்கிறது இப்போ அப்பா மட்டும் தான், அப்பாவுக்கும் ஏதாச்சும் ஆச்சுனான்னு சொல்லி தான் ஒரு மாதிரி அழுறான்னு வச்சுக்கோங்களேன். அவரும் பார்க்கலாமா அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வயசுல இருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா 8th கிரேட் முடிச்சுட்டு ஒரு ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸை நம்ம சீக்கிரமா படிச்சு முடிக்கலாம். யூஎஸ்ல வந்து இதுக்கு பேர் ஆக்சலரேட்டட் எஜுகேஷன் சொல்லுவாங்க போல. ஸோ அப்படி வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லேயே நம்ம ஹீரோன் மட்டும் தான் செம்மையா வந்து ஆன்சர் பண்றாங்க. எந்த கேள்வி கேட்டாலுமே டப்புன்னு சொல்றாங்க. எல்லாரும் மிரண்டு போற அளவுக்கு அவங்களுடைய பதில்கள், அவங்களுடைய நாலேஜ் இருக்கு. அதுவும் வைக்கிற டெஸ்ட்ல இவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாரா, A- கிரேட் வாங்குறா. ஸோ அந்த மார்க்கே போதாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இன்னுமே இன்னும் பெட்டரா பண்ணணும்ட்டு டேவிட் கிட்ட வந்துட்டு கேட்கறா, உதவி கேட்கறா. இதுவே வந்து எக்ஸலன்ட் மார்க் தாமா அப்படின்னு சொன்னா இல்ல இதை விட எனக்கு பெருசா இன்னும் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அவளுக்கு இருக்கக்கூடிய டவுட்லாம் வந்து அவரே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா வந்துட்டு லேட்டா தான் வந்து இங்க இருந்து கிளம்பி போறா. அந்த அளவுக்கு படிப்புன்னு ஒரே புக்கும் கைமா தான் இருந்துட்டு இருக்கிறா. ஒரு நாளைக்கு 10 கிளாஸஸ் வந்துட்டு இங்க அட்டன் பண்ணி வரான்னு வச்சுக்கோங்களேன். உடனே டேவிட்லாம் கேட்கிறாரு, இந்த அளவுக்கு இப்படி வெறித்தனமா ஏன் படிக்கிறேன்னு கேட்டா இல்ல சார் எப்படியாச்சும் இந்த 2 வருஷத்துல நான் 4 வருஷத்தை முடிச்சே ஆகணும். இது 4 வருஷம் கோர்ஸ் 2 வருஷத்துல படிக்க போறியா? ஆக்சுவலா மத்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம்னா ஒரு 3 வருஷமோ 3 வருஷமோ படிப்பாங்க. ஆனா பாதிக்கு பாத்தி நீ எப்படிமா முடிப்பேன்னு கேட்டா எனக்கு தெரியாது சார், எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஏன்னா ரொம்ப பின்தங்கி படிச்சதுனால என் வயசுக்கும் நான் படிக்கிறப்ப அந்த கிரேட்ஸ்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. 18 வயசு முடியறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் யூனிவர்சிட்டி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறாங்க. விழுந்து படிக்கிறாங்க. எங்க பார்த்தாலுமே புக்கும் கை தான். ட்ரெயின்ல வரப்பும் போறப்பும் படிக்கிறாங்க. அது போக பார்ட் டைமா ஒரு ஜாப் பாக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை தான். ஸோ அப்படி இருந்தாலுமே அப்படி பாத்திரம் விளக்கிக்கிட்டு செவுத்துல படிப்பு சம்பந்தப்பட்டதை ஓடிக்கிட்டு புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு தாறுமாறா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா இவ இப்படி படிக்கிறா அப்படின்ற ரேஞ்சில்
ரொம்ப கடுமையான எஃபோர்ட் கொடுக்குறா. எப்படியாச்சும் போதைக்கு அடிமையான குடும்பம் அப்படிங்கிற அந்த பேரே டோட்டலா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ட்ரெயினை விட்டு இறங்குறப்போ நம்ம கிறிஸ் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலா கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு போற வரவங்க கிட்ட ஏதாச்சும் காசை வாங்கி வீட்டுக்கு போகாம அந்த போஸ்டர் கோம்ல தான் தங்கிட்டு இருப்பா போல. அப்ப இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் அப்படிங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன், இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறேன், நீ வேணா வாரியா அப்படின்னு கேட்டா ஓகே போலாமே ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு போறாங்க. படிக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரல, நமக்குன்ட்டு ஒரு தோஸ்து கிடைச்சிட்டா நம்ம அப்படி ஜாலியா அங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நினைப்புல தான் அந்த பொண்ணு அங்க வருது. நம்ம வந்ததுமே டேவிட் கூட சரி ஓகே உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, நல்லா படிச்சா சரிதாமா அப்படின்னு வந்துட்டு உள்ள கூப்பிடுறாரு. அப்படி உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போதே நம்ம டேவிட் ஒரு விஷயத்த சொல்றாரு. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டனுக்கு வந்து ட்ரிப்புக்காக கூப்பிட்டு போறாங்களாம். எது போஸ்டனுக்கா என்ன விஷயமான்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஹார்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பெரிய பெரிய கோடீஸ்வர பசங்க அண்ட் ரொம்ப திறமையான பசங்க தான் அங்க வந்து படிப்பாங்களாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் அங்கதான் ட்ரிப்புக்காக போறோம் அப்படின்னு சொல்றப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸா கண்டிப்பா என் பேர் இருக்காதே அப்படின்னு கேட்டா ஓ பேர் வந்து இருக்காதா, நீதாமா முதல் இடத்துல இருக்கிற அப்படின்னு சொன்னதும் நம்மளால நம்பவே முடியல. அப்படி ஸ்டன்னாகி போயிருந்தா. ஏன்னா நம்மள மாதிரியான பசங்களாம் வந்து அந்த மாதிரியான ஒரு காலேஜை நினைச்சு கூட பார்க்க முடியாது, கேம்பஸ்லேயே விட மாட்டாங்க. ஆனா நம்ம அங்க போய் சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா பின்னாடி இருக்கிற கிறிஸ் பாருங்களேன், ரொம்ப தெனாவட்டா வந்து பிஹேவ் பண்றா. அங்க போய் என்னடி பண்ண போற, அங்க படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அப்படி என்னத்த நீ கிளிக்க போற அப்படின்ட்டு ரொம்ப இந்த மாதிரி பேசுறப்போ அது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. 10 பேர் போறாங்கன்னா போட்டோம், 4 நாள் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன் இப்படி பேசுற, நீனும் என் கூட சேர்ந்து படி, அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம கனவா வச்சு நம்ம கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப தெனாவட்டா திமிராவே பேசிட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி கட் பண்ணா இப்போ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போறாங்களா, அதுல நம்ம ஹீரோன் ஒருத்தங்களா அந்த கேம்பஸ்குள்ள வந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அப்பா அப்படி ஒரு பிரம்மாண்டம். இந்த காலேஜ் பத்தி சொல்றதா இருந்தா எப்படி தெரியுமா, இதெல்லாம் சொல்ல போனா பல பேருக்கு ஒரு கனவா இருக்கும், கண்டிப்பா இங்க வாய்ப்பு கிடைக்காது. 100-150 பேர்ல 1-2 பேருக்கு மட்டும் தான் இங்க வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைச்சாலுமே இங்க ஃபீஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா, வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாவாம். சாட்சிபில பாக்குறேன், அந்த அளவுக்கு பயங்கர காஸ்ட்லியான ஒரு யூனிவர்சிட்டி. இங்கெல்லாம் படிக்கிறது நம்மள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இங்க டேலண்ட்ஸ்க்கும் நாலேஜ்க்கும் அங்கீகாரம் கண்டிப்பா உண்டு. அதிகமான நாலேஜ், அதிகமா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட டேலண்ட்ஸ், ஸ்பெஷல் சைல்டு, அப்புறம் அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈஸியா சீட் கிடைக்கும். ஒன்ஸ் இங்க சீட் கிடைச்சி நம்ம மட்டும் படிச்சிட்டோம் அவ்வளவுதான், நம்ம லைஃபே டோட்டலா மாறி போயிடும். ஏதாச்சும் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம், லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் அப்படின்னு தான் அப்படி பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறா. ஏக்கமா இருக்குது இங்க நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைக்காதான்ட்டு. ஆனா இது வேற உலகம், நம்ம உலகம் வேறன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறா. டேவிட் கூட இவ ஏக்கமா பாக்குறத பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா நீயும் கூட இங்க சேரலான்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸ்காலர்ஷிப் ஆன்ட்டு இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்படி கட் பண்ணா இப்ப பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. அப்பதான் அந்த ரிசர்னிஸ்ட் பொண்ணு சொல்றா, வருஷம் வருஷம் நியூயார்க் டைம்ஸுக்கு தெரியுமா, அதுதான் ஏழை மாணவர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அதாவது அவங்களே ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்காலர்ஷிப் ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு சொல்றப்போ நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க கடினமான பாதை, அவங்க வாழ்க்கை கஷ்டங்கள், அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஸேவா எழுதி அது தபால் மூலமா நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த மீடியாவுக்கு அனுப்பி வைக்கணும். அவங்க வந்து ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல சில பேரை செலக்ட் பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. சோ 4 வருஷத்துக்கு தொடர்ச்சியா வருஷத்துக்கு $12,000 கொடுப்பாங்க போல. சோ இதை பத்தி நம்ம ஹீரோன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்க அவங்க லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஒவ்வொரு நாளும் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 4 மாதம் இருக்கு. இவரும் 4 மாதம் அதுக்காக எடுத்து அவருடைய கஷ்டமான வாழ்க்கையை பற்றி எழுதி கடைசியா நாளைக்கு தான் டெட்லைன் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட போறா. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கேட்குறா, நான் உங்கள்கிட்ட சொல்லி 4 மாதம் ஆச்சு, என்ன நீங்க தான் லாஸ்ட்டாக போடுறேன்னு கேட்டா, அதுக்கு பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு இன்னைக்கு தான் 18 வயசு முடிஞ்சு போகுது. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தா யாராச்சும் ஒரு கார்டியன் அவங்க கையெழுத்து போடணும், அவங்க பெர்மிஷன் வேணும். ஆனால் இன்னைக்கு நான் சுதந்திரமாக எடுக்கக்கூடிய எனக்கான எல்லா உரிமையும் இருக்கு, அதுக்கான தகுதியும் 18 வயசு ஆச்சுன்னா இருக்குல்ல, அதனால தான் நானே வந்து கையெழுத்து போட்டு இதுக்காக அப்ளை பண்றேன். ஸோ இன்னைக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிப்போம், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட வாழ்த்துறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த போஸ்ட் கார்டை போட்டு இதுல இருந்து 2 மாசம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த இன்டர்வியூக்காக செலக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ இன்டர்வியூக்கு போட்டு போறதுக்கு எங்களுக்கு நார்மலா எந்த ஒரு ட்ரெஸ் இல்லை, அதனால அக்கா கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு அக்காவுக்காக வெயிட் பண்றேன். அக்கா வந்து பாத்தீங்கன்னா தட்டு மாறி வராங்க. என்னன்னு பார்த்தா அக்காவுக்கும் பார்வை குறைபாடு அம்மா மாதிரி வந்துருச்சு போல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாதிக்கப்பட்ட வரதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா நீ வந்தேன்னு கேட்கிறப்போ, இப்படி நான் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கிறேன், இன்டர்வியூக்காக நான் போக வேண்டியதா இருக்கு, அதான் போட்டு போற
போறதுக்கு நீட்டா எந்த ஒரு ட்ரெஸ் இல்ல, அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்றப்போ அந்த கோட்டை வந்து கழட்டி கொடுத்துட்டு என்ன பண்ற, என்ன செய்யற, சாப்பாடுக்கு என்ன செய்யற, எங்க தங்குறேன்னு கேட்கிறப்போ எல்லாத்தையும் விளவரையும் சொல்றான். அப்படி ஒரு பார்ட் டைமா ஜாப் பாக்குறேன். இப்ப ஈவா பாட்டி வீட்டுல தங்குறது கிடையாது, இப்ப படிக்கிறா தெரியுமா, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாளாம். சோ குளிக்கிறது வைக்கிறது எல்லாமே பப்ளிக் பார்த்து தான். சோ இதை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சோ கண்டிப்பா இன்னும் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா சின்னதா ஒரு வாடகை வீடை பார்த்து நான் ஷிஃப்ட் ஆயிடுவேன்னு சொல்லி பேசிட்டு ஓகேக்கான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த கிறிஸ்துக்கா பாருங்க பைத்தியகாரத்தனமா நடந்துகிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நாம எப்படி உருப்படாம போனோமோ அந்த மாதிரி தான் லிஸி நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். என்ன அந்த ஹோம்ல இருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்கன்னு போய் சொல்றாங்க. பாரு உனக்கு வயசு 18 ஆகல, யாரையும் உன்னை வந்து வெளியே துரத்த மாட்டாங்க, போய் சொல்லாத, ஒழுங்கா போய் படி. நம்ம பேரண்ட்ஸ் தான் அப்படி இருந்தாங்க, நம்ம அப்படி இருக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப புத்திமதி சொன்னா. இல்ல நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டாம், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் ஜாலியா சுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்கிற. அடா போடி நீ, என் வாழ்க்கை நான் வேற மாதிரி சூஸ் பண்ணிட்டேன், நீயும் முடிச்சா என் பின்னால வரனா வா, இல்லனா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து வந்து சொல்லி வந்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த இன்டர்வியூ தான். ஸோ நிறைய பேர் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் உட்காந்து தான் இவ சொல்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இவங்க இந்த இன்டர்வியூல சொன்ன கதை தான். அந்த கதையை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருப்போம். ஸோ இது சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொண்டெல்லாம் அடைச்சு போயிருது, கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. அந்த அளவுக்கு இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு துயரங்களை இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாளே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் கேட்டதுல இவ ஸ்டோரி தான் ஒரு அளவுக்கு ஒருத்தா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு பார்ட் டைம் ஜாப் பார்த்து 4 வருஷம் கோர்ஸை 2 வருஷத்துல முடிச்சு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வெறித்தனத்துல தான் இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஏதாச்சும் சொல்லணுமாமான்னு கேட்டா கடைசியா வந்து யோசிச்சு சொல்றாங்க, ஐ லவ் மை மாம், அவங்க எனக்கு கொஞ்சோண்டு தான் அன்பு பாசம் கொடுத்திருப்பாங்க, அந்த கொஞ்சோண்டுங்கிற விஷயம் என் வாழ்க்கையில நான் எப்போதுமே மறக்க மாட்டேன், அவங்க மேல எப்போதுமே எனக்கு ஒரு பாசம் அன்பு இருக்க தான் செய்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ கேட்ட ஒருத்தர் தான் கூடவே வந்து கூப்பிட்டு வராரு. இப்போ தள்ளி கூப்பிட்டு வந்துட்டு விஷயத்தை சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல எத்தனை பேர் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, அதுல நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப திறமையாகவும் அவங்களுடைய கதையும் அவங்களுக்கு ரொம்ப உருக்கமாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா மீடியா முன்னால அவளை வந்து பேச சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து பயங்கரமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நாடு முழுவதும் பார்ப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோன் வந்துட்டு பேசுறாங்க, மீடியாவில இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா பொருத்தமான ஒரு பொண்ணுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் போயிருக்குதா, ஏன்னா ஏன்னா தானு சொல்லிட்டு யாருக்குமே தூக்கி கொடுத்துடக்கூடாதுன்ட்டு கேள்விலாம் கேட்கறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றா. அப்புறம் வந்து மீடியாவும் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இந்த பொண்ணு இதுக்கு தகுதியானவ தான் வந்து சொல்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஹீரோன் பேசிட்டு அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறா. அப்படி கேட் பண்ணா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ எந்த யூனிவர்சிட்டியில நம்ம வந்து சீட்டே கிடைக்காதுன்னு நினைச்சோமோ அங்க ஒரு வழியா ஜாயின் பண்ணியாச்சு. அங்க இருந்து போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவங்க கதையை கேட்ட நியூயார்க் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்டாங்களாம். அதுல இருந்து வரக்கூடிய சம்பளத்தை வச்சு தனியா ஒரு அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து சந்தோஷமா இருக்கிறாங்களாம். ஸோ இப்போ நான் யாரையுமே சார்ந்தில்ல, எனக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு படிப்பு, நிம்மதியா இருக்கிறேன், இப்பதான் என் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசிட்டு அந்த புகழ்பெற்ற காலேஜ்ல போயிட்டு அவங்க அப்படியே கிளாஸ்ல இருக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து முடிச்சு போகுது. ஸோ இவங்க தான் உண்மையான லிஸ். ஹார்வர்ட்ல முடிச்சதுக்கு அப்புறமா கொலம்பியாவில் அவங்களுடைய மாஸ்டர் டிகிரியை முடிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரா இருந்து அப்புறம் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பல புத்தகங்கள் எழுதி இப்போ ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் அது போக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிகராகவும் இவங்க வந்து கருதப்படுறாங்க. பல சாதனைகள் பல அவார்ட்லாம் இவங்க வாங்கியிருக்கிறாங்க புக்ஸ் எழுதி. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.